ஐபிஎல் தொடர்கள் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் ஏகப்பட்ட சூப்பர் ஸ்டார்ஸ் வந்து ஐபிஎல்லில் உருவாகிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடிட்டுருக்காங்க. ஸோ இந்த 2025 ஐபிஎல் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிவடைஞ்சிருக்கும் நிலையில் ஆர்சிபி அணி நியூ சாம்பியனாக வந்து 18 ஆண்டுகளுக்கு பிறகு கோப்பையை வென்றிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ 18 ஆண்டுகள் தவம் நேற்றைய போட்டியில் அந்த தவத்துக்கு ஒரு முடிவு கட்டியிருக்காங்க. ஸோ இந்த 18வது சீசனு ஆர்சிபி அணி தோல்வியை சந்தித்தால் கோப்பை வெல்லாமல் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள வந்து பயங்கரமாக ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ 18ஆம் படி ஐபிஎல் கண்டிப்பாக தோல்வியை சந்தித்ததை அடுத்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டிட்டு பூசாரி ஆகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஆர்சிபி அதுக்கு எதிராக நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்தது. அப்படி இருக்கிற நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஸோ இந்த ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்களை குவித்த டாப் 5 வீரர்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் ஐபிஎல்ல இவங்க பண்ணாத ராஜ்யம் கிடையாது, அட்டுழியும் கிடையாது. அந்த அளவுக்கு ஆட்டத்தையே மாற்றியிருக்காங்க, ஆட்டத்தையே கைக்குள்ளே வச்சுருந்துருக்காங்க. ஸோ ரசிகர்களையும் கவர்ந்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸையும் சரி, தரமான ஆட்டங்களையும் சரி ஐபிஎல்லில் வந்து ஏகப்பட்ட சீசனை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்த முக்கியமான வீரர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம விராட் கோலி அவர்கள் ஐபிஎல் வரலாற்றில் அதிக ரன்கள் குவித்த வீரர்களாக டாப் பொசிஷனில் வந்து நம்ம விராட் கோலி அவர்கள் இருக்கார். இன்னும் இவர் குறைஞ்சபட்சம் இன்னும் 2-3 சீசனுக்கு மேலே வந்து ப்ளே பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. கம்பல்சரியாக இவரோட ஒவ்வொரு சீசன்லேயும் 600 ரன் 700 ரன் அடிச்சிடறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய ஆட்டம் எப்படி இருக்குது அப்படின் போது ஸோ அடுத்து இன்னும் 2 சீசனில் 10,000 ரன் அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 14 போட்டி, அதில் ஒரு 16 போட்டி அப்படின்னா கூட 30 போட்டி பக்கம் வந்துடுது. ஒரு வேளை வந்து அதையும் தாண்டி செமி இந்த ஃபைனலுக்கு போனாங்க அப்படின்ற பட்சத்தில் 16-17 போட்டி வருது அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் 2 சீசன் ஆறுனார்னா 35 போட்டியிலே அவர் வந்து சாதாரணமாக 1400 ரன் பக்கம் அடிச்சிருவார் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 300 போட்டிகளில் விளையாடி 10,000 ரன்களை ஈஸியாக அடிக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் 266 போட்டிகளில் விளையாடி இருக்க நம்ம விராட் கோலி அவர்கள் 8,618 ரன் அடிச்சிருக்காரு. இந்த 8,618 ரன்னும் ஒரே அணிக்காக 18 ஆண்டுகளை வந்து ப்ளே பண்ணி ஆடியிருக்காரு அப்படின்போது ஸோ இப்படியாப்பட்ட ஒரு வரலாறு யாருமே வைக்கலைங்க. அப்படியாப்பட்ட ஒரு வரலாறு தான் நம்ம விராட் கோலி அவர்கள் வச்சிருக்காரு. ஸோ அவருக்காக இந்த சீசனை வந்து வெற்றிகரமாக முடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஆர்சிபியுடைய கனவு வெற்றிகரமாக நிறைவேறியது அப்படின்னு கூட சொல்லலாம். ரசிகர்கள் எல்லாருக்குமே இது ஒரு விருந்தாகவும் வச்சிருக்காங்க ஆர்சிபி அணி. ஸோ இவங்களுடைய வெற்றி எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ ஒவ்வொரு பாலும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ விராட் கோலி அவர்கள் இந்த இன்னிங்ஸ்லையும் சரி, ஸோ இந்த சீரீஸும் சரி அற்புதம் ஆடி இருக்காருங்க. கிட்டத்தட்ட 8 அரை சதங்களை வந்து விளாசியிருக்காரு. அதிக அரை சதம் விளாசிய வீரர்கள் பட்டியலில் கூட அவர் தான் வந்து டாப்பில் இருக்கார். இந்த சீசன் அவருக்கு ஒரு வெற்றிகரமான சீசனாக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே டெஸ்ட்லையும் ஓய்வு அறிவிச்சார், T20 ஓய்வு அடிச்சார். ஸோ இப்போ வந்து ஓடியை மட்டும் ஐபிஎல் மட்டும் தான் ப்ளே பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது ஸோ அவருடைய ஆட்டம் நல்லாயிருக்கு. இந்த ஐபிஎல்லில் வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காரு. 8,618 ரன் அடித்து இப்போ டாப் ஆஃப் தி டேபிளில் வந்து விராட் கோலி அவர்கள் இருக்கார். இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஹிட்மேன் மும்பை இந்தியன்ஸின் அற்புதமான கேப்டன் கூட சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் இவருடைய ஆட்சி ஐபிஎல்லில் அந்தளவுக்கு இருந்துச்சுங்க. தொடர்ச்சியாக ஏகப்பட்ட கோப்பைகளை வின் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஐபிஎல் வரலாற்றில் 5 கோப்பைகளை வின் பண்ணியிருக்காரு இவருடைய கேப்டன்சியில் தான். ஸோ T20 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கோப்பைகளை வந்து வின் பண்ணியிருக்காங்க இவருடைய தலைமையில். ஸோ அப்படி இருக்கும்போது இவருடைய எப்பேற்பட்ட பிளேயர் அப்படின்றது நமக்கு தெரியுது. இது வரைக்குமே ஐபிஎல் வரலாற்றில் நம்ம விராட் கோலிக்கு அடுத்தபடியாக அதிக போட்டிகளை வந்து விளையாடி இருக்காருங்க. 272 போட்டிகள் விளையாடி 7,046 ரன்களை வந்து ஐபிஎல் வரலாற்றில் அடித்து 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு நம்ம ரோஹித் சர்மா அவர்கள். ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில சீசன் வந்து அன்சக்ஸஸ்ஃபுல்லாக போயிருக்குங்க. அந்த சீசன்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ் காட்டியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவரும் வந்து கோலிக்கு ஈக்குவலான ஒரு ஸ்கோரை தான் வந்து அடித்து வச்சிருப்பார். ஸோ கோலிக்கு எதிராக இன்னும் ஆடுறதுக்கு 1,600 ரன்களுக்கு மேலே இருக்குது. அவருக்கு இன்னும் 2-3 சீசன்கள் தேவைப்படுங்க கோலியை வந்து எட்டணும் அப்படின்னா. ஆனால் அப்போ அந்த ரன்னை போகிறதுக்கு முன்னாடி கோலி அவர்கள் அதை விட இன்னும் பறந்து அதை விட ரன் அதிகமாக போயிடுவாருங்க. ஸோ கோலியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவரை வந்து நம்ம சாதாரணமாக இட போட்டக்கூடாது. அவருடைய ஆட்டமே வேறு மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக குறைஞ்சபட்சம் 500-600 ரன்னாவது வந்து ஒரு சீசன் வந்து அடிச்சிருக்காருங்க. அவருக்கு வந்து அன்சக்ஸஸ்ஃபுல் சீசன் அப்படின்றது கிடையாது. ட்ரோஃபிக்கு வேணுமானா அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம், பட் அவருடைய ரன்னுக்கு எப்பயுமே அவர் வந்து கிங்காக தான் இருந்திருக்காரு. ஸோ எப்பயுமே ஒரு அற்புதமான கேமாக தான் வந்து ஆடி கொடுத்துருக்காருங்க நம்ம ரோஹித் சர்மா அவர்கள். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக ஷிகர் தவான் 222 போட்டியில் கிட்டத்தட்ட 6,769 ரன் வந்து அடிச்சிருக்காரு. என்ன ஆட்டுங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க. ஐபிஎல்லில் ஒரு கட்டத்தில் T20 இவர் அடிக்காத ஆட்டமே கிடையாது, இவர் அசத்தாத கேமே கிடையாதுங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான ஒரு அற்புதமான ஆட்டத்தை வந்து இவர் நிறைய கேம் வந்து கொடுத்து
கொடுத்துருக்காரு. இப்போ வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சிருக்காருங்க. ஸோ அவர் வந்து அவர் வந்து T20யில் எந்த ஒரு ஃபார்மேட்லேயும் விளையாடலிங்க. அவர் வந்து லெஜண்ட் லீக்கில் மட்டும்தான் வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. T20 ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து எஸ்ஆர்எச் அணிக்காக ஆடியிருக்காரு, டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக ஆடியிருக்காரு, பஞ்சாப் அணிக்காக ஆடியிருக்காரு, ஏகப்பட்ட டீமுக்காக ஆடியிருக்காரு, மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடியிருக்காருங்க. ஸோ ஏகப்பட்ட அணிக்காக வந்து அவர் ப்ளே பண்ணியிருக்காருங்க. ப்ளே பண்ணிட்டு தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அணிக்காக விளையாடி ரிட்டைர்மெண்ட்டையும் அறிவிச்சிருக்காருங்க. ஸோ அவருடைய ஃபார்ம் குறித்து தான் நிறைய கேள்விகள் போனது. அந்த ஃபார்மை வச்சு தான் அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிக்கலாமா வேணாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல இன்டர்நேஷ்னலும் ஐபிஎல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே ஓய்வு அறிவித்து இப்போது வந்து ஒரு ஃப்ரீ மனுஷனாக வந்து இருக்கார். இன்றைக்கி அவர் வெறும் 222 போட்டியில் 6729 ரன் அடித்து புள்ளிப்பட்டியில் டாப்பில் இருக்கார். இவர் இந்த சீசன்லாம் இருந்திருந்தாரா, முன்ன சீசன்லாம் இருந்திருந்தாரா கண்டிப்பாக கோலிக்கு அடுத்தபடியாக இவர் தாங்க ஒரு லெஜண்டரியாக இருந்திருப்பார். அந்தளவுக்கு தரமான T20 இன்னிங்ஸை வந்து சேகர் தவன் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் கிட்டத்தட்ட 184 போட்டியிலேயே 6565 ரன் அடிச்சிருக்காருங்க. ஸோ வெறும் 184 போட்டிங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து அதிக போட்டிகள் எடுத்திருக்காங்க. ஆனால் வார்னருக்கு வந்து அது தேவைப்படலைங்க. ஸோ இவர் தாங்க ஐபிஎல் வரலாற்றில் அதிக அரை சதம் விளாசிய வீரர்கள் பட்டியலில் டாப்பில் இருந்தார். இப்போ இந்த சீசனில் தாங்க விராட் கோலி அவர்கள் இவரை வந்து முறியடிச்சிருக்காரு. ஸோ அப்போ தெரிஞ்சுக்கோங்க ஐபிஎல்ல வந்து எந்த அளவுக்கு ராஜ்யம் பண்ணியிருக்காரு நம்ம டேவிட் வார்னர் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆட்டத்தை ஆடி இருக்காரு. வெறும் 184 மேட்சிலே அவர் 8500 ரன் ஆடி இருக்காருங்க. அவர் வந்து சான்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஏலத்தில் ஏதாச்சும் டீம் எடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சீசனில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 ரன் அடிச்சிருப்பாரு, 7000 ரன் போயிருப்பாரு. ரோஹித் சர்மா தாண்டி அவர் டாப் ஆஃப் தி டேபிளில் 2வது இடத்தையும் பிடிச்சிருப்பாரு. ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல நாக்கை வந்து ஆடிட்டு வந்துட்டு இருக்காரு டேவிட் வார்னர். இப்போது 2 சீசனாக வந்து அவர் ஐபிஎல் ஆடலை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சீசனில் வந்து சுத்தமாக வந்து ஐபிஎல்ல அவர் ஆக்ஷனில் யாரும் எடுக்கலைங்க. ஸோ அன்சோல்ட் ஆகிட்டாருங்க. அதுக்கப்புறம் கூட அவரை வந்து யாருமே பிக் பண்ணல. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ இவருடைய ஆட்டத்தை குறித்து உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். அதே மாதிரி கடைசி பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கேவின் சிங்கம் மிஸ்டர் ஐபிஎல்லே ஆண்ட ஒரு அற்புதமான வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் இருந்த வரைக்கும் இவர் வந்து டீமில் இருந்த வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் அறிவிக்காத வரைக்குமே இவர் தாங்க டாப் ஆஃப் தி ஸ்கோராக இருந்தாங்க ஐபிஎல்ல. ஸோ இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவரை ரன்னை யாரும் அடிக்க மாட்டாங்க அப்படின்னு நடிச்சிட்டு இருந்தோம். பட் வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் அறிவிச்சதுக்கப்புறம் கோலி அவர்கள் நல்லா ஆடி இருக்காரு. ஒருவேளை வந்து ரிட்டைர்மெண்ட் அறிவிக்காமல் ஆடி இருந்தாருன்னா கண்டிப்பாக இவரும் கோலிக்கு அடுத்தபடியான ஒரு அற்புதமான ஸ்கோரில் இருந்திருப்பார். நம்ம சுரேஷ் நாயர் அவர்கள் கிட்டத்தட்ட 205 போட்டிகள் ப்ளே பண்ணி 5528 ரன் அடிச்சிருக்காருங்க. ஸோ சிஎஸ்கேனிக்காக மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4500 ரனுக்கு பக்கம் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த 2 சீசன் பேன் பண்ணதுக்கப்புறம் குஜராத் காட்டிட்டு இருந்தார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு 600-700 ரன் வந்து இவர் அடிச்சிருப்பாருங்க. ஸோ அதனால் சிஎஸ்கே அணிக்கு மட்டுமே ஒரு 4500 ரன் பக்கம் அடிச்சிருக்காரு. சிஎஸ்கே அணிக்கு அதிக ரன்கள் அடித்த வீரராக இன்னைக்கு வரைக்குமே சுரேஷ் ரெய்னா அவர்கள் இருக்காருங்க. இவருடைய சாதனை வந்து யாராலுமே அடிக்க முடியாத ஒரு சாதனை இருக்குங்க. அந்த 25 பாலுக்கு 87 ரன் அடித்த வீரராக இன்னைக்கு வரைக்குமே இருக்கார். அன்னைக்கு மட்டும் அவர் ரன் அவுட் ஆகாமல் இருந்திருந்தாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு அதிவேக சதம் அடித்த வீரராக அவர் இருந்திருப்பாருங்க சுரேஷ் ரெய்னா அவர்கள். ஸோ இந்த பட்டியலில் நம்ம சிஎஸ்கேவின் அதிரடி மன்னன் மிஸ்டர் ஐபிஎல், ஸோ சுழல் பந்து, பெஸ்ட் ஃபீல்டர், பெஸ்ட் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இவருக்கு ஐபிஎல்ல இவருக்கு பேர் இருக்குங்க. ஸோ அந்தளவுக்கு ஐபிஎல்ல ராஜ்யம் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியான வீரராகவும் இருந்திருக்காரு நம்ம சுரேஷ் ரெய்னா அவர்கள். ஸோ சுரேஷ் ரெய்னாவுடைய இந்த இன்னிங்ஸ் குறித்தும் அதே மாதிரி இந்த டாப் ஆஃப் தி டேபிள் டாப் 5 ரன் கிட்டர் குறித்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கு? இந்த 5 வீரர்களில் வந்து உங்களுக்கு மறக்க முடியாத இன்னிங்ஸ் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.